ஸோ ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மேக்ஸ் கார்னர். எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த குரூப் 2 அண்ட் 2A ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ உங்களுடைய ரிசல்ட் செக் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ குரூப் 2 அண்ட் 2A ரெண்டுலையுமே கிளியர் பண்ணியிருந்தவங்களுக்கும் சரி, குரூப் 2Aல கிளியர் பண்ணியிருந்தவங்களுக்கும் சரி, ஃபர்ஸ்ட் மேக்ஸ் கார்னருடைய வாழ்த்துக்கள். அடுத்தது ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியான டைம் இருக்குது. ரைட், இன்னும் யாராவது ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்காமல் இருந்தாங்கன்னா, அதாவது ப்ரிப்பரேஷனில் இருக்கிறவங்களுக்கே இப்போ மீதி இருக்கக்கூடிய டைம்ங்கிறது ரொம்ப கம்மியான டைம். ஸோ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இன்னும் யாராவது ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தீங்க அப்படின்னா, ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்குது. இனி இருக்கக்கூடிய டைமை வேஸ்ட் பண்ணாமல் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஸோ குரூப் 2A மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ரீசனிங்கில் ரைட் எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், ரைட் நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ் பற்றின ஒரு டீட்டெயில் இந்த ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய மேக்ஸ் கார்னர்லேருந்து குரூப் 2Aக்காக ரீசனிங்க்கு கிளாஸஸ் போயிட்டுருக்கு. அண்ட் சிபிடியில் நம்ம டெஸ்ட் கொடுத்துட்டு இருந்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம செகண்ட் பேட்ச் ஆஃப்டர் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா, செகண்ட் பேட்ச் கம்மிங் மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு குரூப் 2A மெயின்ஸில் இருக்கக்கூடிய ரீசனிங்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிடுவோம். February 8 நடக்கக்கூடிய பேப்பர் 2ல் பார்த்தீங்கன்னா 200 கேள்வி இருக்குது அப்படிங்கிறது தெரியும் எல்லாருக்கும். அதில் 40 கேள்வி ரீசனிங், ரைட், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்லேருந்து கேட்க போகிறோங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 27 டாபிக் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பல்சரி பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸில் இருக்கக்கூடிய டாப்பிக்ல இருந்து தான் கொஷின்ஸ் நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அப்போ நீங்கள் ப்ராப்பராக சிலபஸ் எடுத்து வச்சு ஒவ்வொரு டாப்பிக்கையும் அந்த டாபிக்னுடைய கான்செப்ட் என்ன, அதில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, ரைட், நீங்கள் ஏதாவது ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் SSC RRB இதனுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். அதில் இருக்கக்கூடிய ரீசனிங் பார்ட், சரிங்களா, பேங்கிங் எக்ஸாம்ஸாக எதாக இருந்தாலும் சரிங்க, அதில் இருக்கக்கூடிய ரீசனிங் பார்ட்டை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது மோர் எஃபெக்டிவாக இருக்கும் உங்களுடைய குரூப் 2A மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு. ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் குரூப் 2A மெயின்ஸ்க்கான பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் ஸ்கோரிங் பார்ட்டாக இருக்கக்கூடியது 2 விஷயம். ஒன்று லாங்குவேஜ், ரைட், இலக்கணத்தில் கேட்கக்கூடிய 60 கேள்வி. அடுத்தது இங்கே ரீசனிங்கில் கேட்கக்கூடிய 40 கேள்வி. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 100 கொஷினுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ குரூப் 2A மெயின்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஃபர்ஸ்ட் இந்த 2க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். இலக்கணத்துலேருந்து கேட்கக்கூடிய ஒரு 40 கேள்வியும் சிலபஸ் எடுத்து வச்சுட்டு அந்த சிலபஸில் இருக்கக்கூடியதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாவே போதுங்க. அடுத்து ரீசனிங்லேருந்து கேட்கக்கூடிய ஒரு 40 கேள்வி, மொத்தம் 100 கேள்வி. இந்த 100 கேள்விங்கிறது ரொம்ப மேஜர் ரோல் ப்ளே பண்ண போதுங்க மெயின்ஸ்னுடைய ரிசல்ட்டில். ஏன்னா இதில் நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் கம்பேர் பண்ணும் பொழுது, நம்ம GSஐ கம்பேர் பண்ணும் பொழுது. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட்டு இந்த 2க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. ஏன்னா எல்லாரும் வாங்கக்கூடிய மார்க்கை நம்ம இதில் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ அடுத்தது நீங்கள் GKக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. ஸோ ஆல்ரெடி நம்மளுடைய மேக்ஸ் கார்னரில் பார்த்தோம்னா குரூப் 2A மெயின்ஸ்க்காக ஒரு ரீசனிங் பேட்ச் போயிட்டுருக்கு. இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் ரிசல்ட் 16th December 2024 கம்மிங் மண்டே நம்ம அடுத்த நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதில் கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்தோம்னா, ஸோ நம்மளுடைய சிலபஸில் இருக்கக்கூடிய 27 டாபிக்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டீட்டெயில்டு கிளாஸஸ் இருக்குங்க. ஒவ்வொரு ரீசனிங் டாப்பிக்லையுமே பார்த்தீங்கன்னா அந்த டாபிக்னா என்ன, அதில் என்ன மாதிரியான கேள்விகள் இருக்கும், அதில் பேசிக்ஸ் நீங்கள் என்ன படிக்கணும், ரைட், அந்த மாதிரி ரொம்ப டீட்டெயிலாக 27 டாபிக்ஸுமே செப்பரேட் கிளாஸஸ் இருக்கும். ஸோ இந்த கிளாஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெக்கார்டட் கிளாஸஸாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஜாயின் பண்ணும்பொழுது நம்மளுடைய வெப்சைட்டில் உங்களுக்கு லாகின் ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த லாகின்லேருந்து நீங்கள் கிளாஸ் அண்ட் டெஸ்ட் எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா CBT டெஸ்ட் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ 20 CBT டெஸ்ட் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் நம்ம பழைய பேட்சில் இது வரைக்கும் ஒரு 18 கிளாஸஸ் கம்ப்ளீட் ஆகியிருந்திருக்கு. அண்ட் டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 டெஸ்ட் வரைக்கும் கம்ப்ளீட் ஆகியிருந்திருக்கு. ஸோ இந்த ஒரு வீடியோவில் கம்மிங் பேட்சினுடைய டெஸ்ட் ஷெடியூல் பற்றியும் இந்த இதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ 20 ப்ராக்டிஸ் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம CBTயில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரீசனிங்கில் கேட்கக்கூடிய 40 கேள்வி ரொம்ப ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி ஆகணுங்கிறது ஒன்று. அடுத்தது நம்ம ப்ரிப்பேர் பண்ணும் பொழுதே CBTயில் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா அது எக்ஸாமில், ரைட், அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை மெயின் பண்ணி தான் நம்ம CBTக்கான டெஸ்ட்டே நம்ம கொண்டு வந்திருந்தோம். ஸோ நிறைய பழைய ஸ்டூடெண்ட்ஸுமே நமக்கு ஃபீட்பேக்காக கொடுத்தது என்னென்னா, CBT டெஸ்ட் நம்ம எழுதும் பொழுது கண்ணு முன்னாடி டைம் ஓடுறதுனால ரொம்ப பதட்டமாயிருது, அதனால ஏதாவது ஒரு ஆன்சர் போட்டுருவோம், டைம் போகுது அப்படிங்கிறனால பயம் வந்துடுது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க.
ஸோ அது மோர் நம்ம எதை மீன் பண்ணி அந்த ஒரு டெஸ்ட் பேட்சை வந்து சிபிடியில் கொண்டு வந்தோமோ அது ரொம்ப எஃபெக்டிவாகவே போயிருக்கு அப்படிங்கிறது அந்த கமெண்ட் மூலிமா புரிஞ்சுக்க முடியுது. ஸோ மெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிபிடி ப்ராக்டிஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க. ஸோ அதனால தான் நம்மளுடைய டெஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிபிடியில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்திருக்கோம். ஸோ கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய வெப்சைட்டில் நீங்கள் வந்து லாகின் ஆகி கிளாஸ் அண்ட் டெஸ்ட் எல்லாமே அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயில்டு கிளாஸஸ் இருக்கும். இப்போ பெர்முடேஷன் அப்படின்னா பெர்முடேஷனில் 3 கிளாஸ் இருக்குங்க. இந்த கிளாஸில் பார்த்துருக்கக்கூடிய கொஷின் பேப்பர் வந்து நீங்கள் இங்கே டவுன்லோட் பண்ணி அக்சஸ் பண்ணிக்கலாம் அதனுடைய பிடிஎஃபை. ஸோ ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செப்பரேட்டாக கிளாஸஸ் இருக்கும். ரைட், 27 டாபிக்ஸுமே உங்களுக்கு வந்து கவர் ஆயிருங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒன்ஸ் ஜாயின் பண்ணும் பொழுதே நியர்லி இப்போ ஒரு 18 டாபிக்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்திருக்கோம். அந்த 18 டாபிக்ஸுமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதை எனி டைம் அக்சஸ் பண்ணிக்கலாம். டிசம்பர் எண்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிரும். எல்லா ரெக்கார்டட் கிளாஸஸும் வந்து உங்களுக்கு உங்களுடைய லாகின்ல அப்டேட் ஆயிரும். நீங்கள் ப்ராப்பராக வந்து டெய்லி ஒரு டாபிக் அப்படிங்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரலாம். யாரும் இன்னுமே ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களுக்காக சொல்கிறது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டு நம்ம சிபிடியில் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ சிபிடி டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 டெஸ்ட், அதில் ஒரு 15 டெஸ்ட் வந்து டாபிக் வைஸும், அடுத்து ஒரு 3 டெஸ்ட் வந்து அந்த டாபிக் வைஸ் நடந்த 15 டெஸ்ட்டுக்கான ரிவிஷன் டெஸ்ட் மாதிரியும், அடுத்த 2 டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடல் டெஸ்ட் மாதிரி நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 டெஸ்ட் ப்ளஸ் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் 6 டெஸ்ட் கம்ப்ளீட் ஆகியிருந்திருக்கு. ரைட், ஸோ அடுத்தடுத்த டெஸ்ட் எப்போ நடக்க போகுது, அதனுடைய போர்ஷன் என்ன, ரைட், அதனுடைய டேட் என்ன அப்படிங்கிறது எல்லாமே உங்களுடைய லாகின்ல அப்டேட்டடாக இருக்குங்க. ஸோ மாடல் டெஸ்ட் ஃபைனல் டெஸ்ட் நம்ம எப்போ பண்ணுறோம் அப்படின்னா January 25 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பேட்ச் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஏன்னா அதுக்கப்புறம் 1 வீக் தான் உங்களுக்கு டைம் இருக்குது. அடுத்து நீங்கள் வந்து February 2 வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு போயிட போகிறீங்க. அடுத்து ஒரு 5 days கேப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மெயின் எக்ஸாமே எழுத போகிறீங்க. ஸோ இந்த ஒரு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பருக்குள்ளே எண்ட் ஆயிரும். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டைமுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம வந்து டெஸ்ட் வந்து பிளான் பண்ணியிருந்திருக்கோம். ஸோ 2 days ஒன்ஸ் 3 days ஒன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி டெஸ்ட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 20 டெஸ்ட்டு ரைட் எப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம லாஸ்ட் நவம்பரே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி அந்த டெஸ்ட்டுக்கான ஷெடியூலை வந்து ரீஷெடியூல் பண்ணி நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருந்திருக்கோம். ஸோ நம்மளுடைய டெஸ்ட் கம்ப்ளீட் ஆகிற டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா January 25. ரைட், அதுக்குள்ளே நீங்கள் வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் 40 கேள்வி அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட முடியும். ரைட், ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்மளுடைய மேக்ஸ் கார்னருடைய குரூப் 2A மெயின்ஸ்க்கான ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டெஸ்ட் டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்திருக்கோம். அண்ட் அதே மாதிரி ஜென்ரலாக நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையுமே டிஸ்கஸ் பண்ணியிருந்திருக்கோம். ஸோ வெரி ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல். ரைட், குரூப் 2A மெயின்ஸும் சரிங்க, குரூப் 2 மெயின்ஸும் சரி எழுதக்கூடிய எல்லாருக்கும் மேக்ஸ் கார்னருடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.